அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்? சசிகலா அம்மாவுக்காக நிக்கிறேன். சசிகலா அம்மாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்குளத்தோர் சமுதாயமா தான் நீங்க பாக்குறீங்க. அப்ப நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க. என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க. அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன். நான் ஒன்னும் மறைச்சு ரெட்ட வேஷம்லாம் போடல. எனக்கு அம்மா கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு? சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பதுதான் என் தெய்வ திருமகனுடைய சொல். அவர் வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் நாங்கள் அவரைத்தான் தலைவராகவும் கொள்கையை ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அன்னைக்கு நடிகங்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு யூடியூப்ல யாரோ ஒருத்தர் வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக போடுறான். அதுல விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும்? கருணாசு யாரும் பார்க்க மாட்டாங்க. கருணாசு சார்ந்த சாதியை இங்க வேலை செய்யுது, அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்கிறாரு, அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. சோ அதுதான். அதனால அன்னைக்கு நான் எதிர்த்தேன். ஏன் இதே அவரை கடைசியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டிப்பிடிச்சு கவுண்டர சாய்ஸ்ரேயா 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 அப்படின்னு சொன்னேன். அது நாம இருக்கா? சோ இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார். ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தன்னை உத்தமர் போல பகடம் போடுறாருல, வேஷம் போடுறாருல, அது எனக்கு பிடிக்கல. அது பொய்ன்னு சொல்றேன். அவருடைய உடம்பு முழுக்கவே விஷம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது, நன்றி எதிர்பார்க்க முடியாது. இப்படி சுயநல வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டேயே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கள்ட்டே உண்மையாக இருக்க முடியாத, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க?